விருதுநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற தொடர் கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் தா ராஜாராம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாரதி மற்றும் வள்ளுவரின் வரிகளை மேற்கோள் காட்டி நகைச்சுவையாக உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை வருங்கால ரோட்டரி மாவட்ட ஆளுநர் இதயமுத்து மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் வடிவேல் ராமையா, செயலாளர் காயத்ரி செய்திருந்தனர். இந்த தொடர் நிகழ்ச்சியானது கடந்த 9 மாதங்களாக கொரோனா காலகட்டத்தில் இணையவழி மூலமாகவும் தற்போது நேரடியாகவும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி, நெஞ்சில் உரமும் இல்லை, நேர்மை திறமும் இல்லை. அப்படி என்றால் எண்ணிய முடிதல் வேண்டும் என்றால் 2 தேவை. ஒன்று நெஞ்சில் உரம். உரம் அந்த வன்மை இருக்கிறது பார்த்தீங்களா, அது வேணும். அது மட்டும் இருந்தா போதாது, நேர்மை திறன் இருக்கணும். அதுதான் முன்னாலேயே சொன்னோம், நல்ல மனது. அப்போ நீங்க எண்ணிய முடியும். இறைவனுக்கு வேற என்ன வேலை? எவரெல்லாம் நல்லதை எண்ணிய கிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நானும் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தேன். ஆனால் தப்பா நினைக்காதீங்க, பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று சொல்ல முடியும். வாத்தியராக இருந்துட்டு எப்படி சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது. பட்டம் என்பது பெயரை விரிவாக்குவதற்கு பயன்படும். ராஜாராம் என்ற பெயருக்கு பெருக்கப்படுத்தக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிறேன், எனக்கு இது ஒரு பாடம். கொல்லம் தமிழ் சங்கத்துக்கு பேசப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர் ஐயா அமைச்சராக சொல்றேன். அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பட்டம் வந்து இலக்கிய நீதிபதி. நான் இலக்கிய நீதிபதி அவர் சொன்னார், இந்த இலக்கிய நீதிபதியை எந்த பல்கலைக்கழகம் கொடுக்கிறது? பின்னால் போடுகிறதோ எந்த மனிதனுக்கும் பெருமை அல்ல. ஆனால் அவன் மனிதனாக வாழ வேண்டும். பட்டுக்கோட்டல ஒரு சாதாரண அப்படி சொல்லிட முடியாதியா, மிகப்பெரிய கவிஞன் அவன் சொன்னான், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா. இது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்ம யாராவது ஒரு பசுமாட்டுக்கிட்ட போய் பசுமாடு நீ பசு மாடாக நடக்கணும்னு சொல்றது இல்லையா? நம்ம வீட்டில் இருக்க நாயை பார்த்து நாயை அந்த மனுஷன் ஓடியே போயிட்டான். அந்த விளம்பரத்துக்கு அவ்வளோ வலிமை இருந்தது பார்த்தீங்களா? ஆனால் அண்ணாச்சிக்கு நல்ல மனசு, என் விளம்பரத்தினோட சக்தின்னு சொல்லுங்க. நான் ஏன் வெற்றி பெற்று தெரியுமா? அந்த காலத்தில் ரிமோட் இல்லைன்னா அவருடைய வெற்றியை இன்னொருவருக்கு சொல்வதற்கு ஒருவருக்கு பெரிய மனது வேண்டும் இல்லையா? ஆனா அது வந்துட வேண்டும், மனதில் வையடா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் தோற்றத்தால் மனிதர்களாக இருக்கிறார்கள், அதுக்கு மேல நம்பிக்கை விரும்பல. அப்போ நம்ம எண்ணிய முடிதல் வேண்டும் என்றால் அடிப்படை